ஈகை திருநாளுக்கு முன்னாடி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்னன்னாக்கா, தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் பொதுவெளியில் விலங்குகளை பலியிடுதல் கூடாது அப்படின்னு. முன்னாடி யாரோ ஒருத்தவங்க போட்ட கேஸு, அதை ஈகை திருநாளுக்கு முன்னாடி இந்த கேஸை அவசரமாக எடுத்து தற்செயலாக தான், அது எல்லாம் கிடையாது, தற்செயலாக அந்த கேஸ் எடுத்து அப்படி தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்போ அந்த தீர்ப்பு வரும்பொழுது இஸ்லாமியர்களுடைய மத நம்பிக்கைக்கு மத வழிபாட்டுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாச்சு. அப்போ இதில் இஸ்லாமியர்களுடைய மனசு புண்படுமே, அவங்களுடைய மத நம்பிக்கையை ஃபாலோ பண்ண முடியாது, அதுக்கு குறுக்காக தீர்ப்பு வந்து நிற்குமே. அதனால உடனடியாக மேல்முறையீட்டுக்கு கொண்டு போய் இந்த தமிழ்நாடு தாவேகா விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு உடனடியாக அது மேல்முறையீட்டுக்கு கொண்டு போய், ஐயா இது வந்து ஈகை திருநாள் வேறு வருது, இது இஸ்லாமியருடைய சிறுபான்மையினருடைய மத நம்பிக்கைக்கு எதிராக அந்த தீர்ப்பு இருக்குது, அதனால் இதை உடனடியாக நீங்கள் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக லிஸ்ட் பண்ணி உடனடியாக அந்த கேஸை கையில் எடுக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல வழக்கறிஞரை போட்டு உடனடியாக இதை கொண்டு போய் அவசரமாக கொண்டு போனாங்களா, அல்லது இதையொட்டி ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்களா இந்த தாவேகா அரசு, அல்லது மேல்முறையீட்டுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பொதுவெளியில் தெரிவித்தாங்களா அப்படின்னாக்கா எதுவுமே இல்லை. மாறா தாவேகா அரசு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பை தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய காவல்துறையை வைத்து நாங்கள் செவ்வன நிறைவேற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னாங்க, தமிழ்நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் குர்பானை கொடுப்பதற்கு இந்த காவல்துறையை வைத்து நாங்கள் என்னென்ன குடசல் கொடுக்க முடியுமோ தமிழ்நாடு முழுக்க அந்த குடசலை கொடுத்து அவங்களுடைய மத வழிபாட்டுக்கு எதிராக, அந்த மத வழிபாட்டுக்கு உரிமைக்கு எதிராக எங்களுடைய தாவேகா அரசு திறம்பட செயல்பட்டு அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. அப்படியே இங்கே கட் பண்ணுங்க. இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு வாங்க. இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பு, நான் நீதிபதியாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நானே போயிட்டு அந்த தீபத்தை வந்து ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நேரடியாக ஜிஆர் சுவாமிநாதனே நானே வந்து செக் பண்ண போகிறேன் அப்படின்னு போனாங்க. போயிட்டு அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. அந்த தீர்ப்புக்கு எதிராக அப்போ இருந்த திமுக தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு, we will face the consequences, we are not allowingன்னு சொல்லி அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நின்று அவ்வளோ பெரிய ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தீர்ப்பு. அப்போ உள்ள அந்த இந்து முன்னணியாக இருக்கட்டும், அல்லது இந்து மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த பக்கம் நீதிமன்றம் எல்லாம் வந்து நிற்கும் பொழுது we will face the consequences சொல்லி அவங்களுடைய மத வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டி இஸ்லாமியர்களுக்கான சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பை உறுதி செய்தது அன்றைய எம்.கே. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. இப்போ சொல்லுங்கள், சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு டிவிகேவா அல்லது டிஎம்கேவா?